உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம். உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாரி, ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைமில். ஆனால் இப்போ 10 வருஷத்தில் பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படி கிடையாது. அந்த உடம்பாலையும் மனசாலும் உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கே அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க. அந்த ரேப் விக்டிம்ஸ் யாருமே ஆக மாட்டாங்க. எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்கே இருக்க அவர் 90% நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்ருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில். உங்களுக்கு நிஜமாக தெரியாது இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக, உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம். இந்த படத்தில் கதாநாயகி அபர்ணதி ஒரு போஸ் ஒன்று இப்படி காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். அந்த போஸ் சாதாரண போஸ் இல்லை. இன்றைய டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க. உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக மாறப்போகுது. ஓகேம்மா எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங், ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம். உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார், உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இது டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்குது. நீங்கள் தான் பாருங்கள், 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் தெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா, அவர் தான். ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைமில். ஆனால் இப்போ 10 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ 2 மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக. பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது. ஏன் அது இப்போ தான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போது ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில், உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை, அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், God bless you, sports will make a person very disciplined. ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின்ட் ஆகும், அதுக்கப்புறம் வேறு எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெகா பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்,
இப்போ நான் ஒரு இல்லை 2 வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சனில் பார்த்தேன். இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. எங்கே இருக்கு அவர் 90% நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்ருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில். உங்களுக்கு நிஜமாக தெரியாது இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக, உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க. ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன். ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பற்றி. ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா கூப்பிடுவேன் எல்லா படத்துலேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ண. ஆனால் யூஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்தாலும் இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும், ப்ளஸ் இன்றைக்கி இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்க, சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும். அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும். லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன, என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. எப்போவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகமாயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் எப்போவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு, எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கோம். நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பலமான லேடி இருக்கட்டும், ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது, அந்த உடம்பாலையும் மனசாலும் உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கே அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க, அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும். அண்ட் நான் இந்த படத்தில் சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இஸ் சச் அ சூப்பர் ஸ்டார் சார். நீங்கள் இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார்.
அண்ட் இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் நண்பன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் உட்காந்து நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்ணுறோமா, அது பேசாமல் நம்ம இந்த மாதம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும், உங்கள் இது இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காமல் லைக் இப்போ இருக்கிற திங்கில் ரொம்பவே ஹியூமனிட்டேரியன் ஹியூமனாக வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நாற்கரப்போர் படம் ஹவுஸ்ஃபுல், இங்கே தெரியுது. ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இல்லை, ஓவர்ஃப்ளோ. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தியேட்டர்களில் ஓவர்ஃப்ளோங்கக்கூடிய செய்தி சில ஆண்டுகளாக இல்லை. ஆனால் அது இங்கே அறிகுறியாக தெரியுது. இதற்காகவே நான் இறைவனை வணங்குகிறேன். இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நாற்கரப்போர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்தது மாதிரி தெரியல, பாரிஸ் ஒலிம்பிக் துவக்க விழா மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இனிமையாக இருக்குது. இதை ஏன் இவ்வளோ அழுத்தி பேசுகிறேன்னா, பட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு புதியவர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகிறார்கள். மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இல்லை, ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம். இதுவே சினிமா துறைக்கு மிகப்பெரிய வெளிச்சம். அப்புறமா இந்த படத்தை உருவாக்கும் போது படத்தில் வேண்டுமானால் நாற்கரப்போர் என்கின்ற ஒரு போராட்டம் தலைப்பில் இருந்திருக்கலாம், கதையில் திரைக்கதையில் இருந்திருக்கலாம். இந்த படத்தை உருவாக்கியதில் வெளியிடுவதில் யாருக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை பற்றி தெரியும். படம் பூஜை போட்ட நாளிலிருந்து பொருளாதார ரீதியாக இந்த படத்தை போராட்ட முறையில் உருவாக்க அவர் விடவே இல்லை. சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு, சிறப்பாக தான் நிறைவு பெற்றது. இந்த படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல்? அண்ணன் சுரேஷ் காமாட்சி உட்கார்ந்திருக்காரு, அவர் முழு அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு. அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி முழுமையாக கவனம் செலுத்துறாரு. ஆக படம் உருவாக்கியதிலோ படம் வெளியிடப் போவதிலோ எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் படத்திற்குள் இருப்பதுதான் கோல்டு வார் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட். நிறைய அர்த்தத்தை உள்ள வச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் முதல்ல டைரக்டர் ஸ்ரீவெற்றியை கூப்பிட்டு கேட்டேன், அன்பு தம்பி இங்க வாங்க, அது என்ன டைட்டில்? நாற்கரப்போர். இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கரப்போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரண வச்சிட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை. நீங்கள் என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டான்னு கேட்டேன். அவர் சிம்பிளாக சொன்னார், நான் இன்ஜினியர்னாரு. அப்போ இன்ஜினியர்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். அந்த நாற்கரம் என்கின்ற வார்த்தை மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எடுத்து அதை இவர் வச்சிருக்கக்கூடிய கதை கருவுக்குள்ளே இணைச்சார்ல, அங்கேயே இந்த கிரியேட்டிவிட்டி நிற்குது. என்ன இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாம் இந்த படத்துல கலந்துக்கிட்டவங்க. நான் யார் இந்த படத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு? அதுக்கு காரணம் இருக்கு. நான் அமுதகானத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி அமுதகானம் மாதவன்கிறது வேற. எனக்கு முந்தைய ஸ்டோரி உண்டு. நானும் 10 படங்கள் பண்ண டைரக்டர். 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். சேச்சனா தோத்தனாங்க அது வேற. 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமாவில் போராட்டம் தான். அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சி வடிவில் வந்திருக்கிறது. அப்போ அன்பு சகோதரர், எனது இனிய நண்பர் தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை கூப்பிட்டேன். ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு அவர் பல ஆண்டுகளாக தெரியும், என் சகோதரர். வேற என்ன? ஆமாம், நீங்கள் ஒரு அமைதியான ஆளாச்ச. பொதுவாக ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேச போறாருன்னு எனக்கே தெரியல. கூட்டத்தை கண்டாலே கிடுகிடுன்னு ஆடுவார். நான் பல மேடைகளில் பேசும்போது என் கூட வருவார், பார்ப்பார். ஆனால் அந்த மேடைகளில் அவரை ஏற்றுவேன், அவர் இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு தலையை தெரிஞ்சிடுவார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்குள் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்றால், இவர் எவ்வளவு பெரிய அழுத்தக்காரராக இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருப்பார். ஒருவர் ஒரு இயக்குனர் கதை சொல்கிறார். அப்போ இயக்குனர் கிரியேட்டிவ், அவங்க இதுக்குன்னே வந்தவங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை ஒரு புது தயாரிப்பாளர் காதில் வாங்கி இந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நான் விட்டா படத்தோடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம், இந்த படத்தை நான் 2 முறை பார்த்துட்டேன்.
2 முறை பார்த்ததுனால இந்த படத்தை பற்றி இன்னும் டவுட் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு. நான் ஒரு பாமரமான ஆடியன்ஸாக இருந்து சொல்கிறேன். இந்த படம் சமீபத்தில் தமிழ் திரையில் குவாலிட்டி ஃபிலிம் என்று சமீபத்தில் நாம் எங்கும் பார்க்கவில்லை. நான் யாரையும் தாக்கி பேசலை. பிரம்மாண்டமான படம் பார்க்குறோம், செலவு பண்ணுற படம் பார்க்குறோம். ஆனால் குவாலிட்டி ஃபிலிம் என்கின்ற அப்படி ஒரு வார்த்தையோடு சமீபத்தில் நாம் சினிமாவில் சந்திக்கவில்லை. ஆனால் அதை உடைத்தெறிவதற்காக நாற்கரப்போர் வந்திருக்கிறது. இந்த நான் 2வது முறை படம் பார்த்துட்டு நாங்களாம் சுற்றி நிற்கும் போது அண்ணன் சுரேஷ் காமாட்சி சுற்றி இருக்கவங்கிட்ட பேசின ஒரு வார்த்தையை நான் கீனாக வாட்ச் பண்ணேன். அவர் சொன்னார், படம் எடுக்கிறோம், வியாபாரம் தான், துட்டை போடுறோம், செலவழிக்கிறோம், வருமானம் வரத்தான் செய்யணும். ஆனாலும் சினிமாங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சொல்லணியா, அதை நம்ம நாற்கரப்போரில் சொல்லியிருக்காங்கன்னு அவர் 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அழுத்தம் இந்த படத்திலே பதிவாயிருக்கிறது. அவர் மிகப்பெரிய அனுபவஸ்தர். ஆக இந்த படம் அவருக்கும் மிகவும் பிடிக்க போய்த்தான், ஒரு நல்ல படமா இருக்க போய்த்தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி இதை கையில் எடுத்து இதை சப்போர்ட் பண்றாரு. அண்ணன், நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் இருக்குல்ல, சாதாரண சப்போர்ட் இல்லைன்னு. இன்னைக்கு சினிமாவோட நிலைமை தலைவிதி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரைப்பட வெளியீட்டாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி நேற்று இன்னைக்குலேருந்து எவ்வளவு பெரிய செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய பிரச்சனைகளை சினிமா உலகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு புது கூட்டமைப்புக்கு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், இந்த டீமை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனர், கிரியேட்டர் உள்ள வந்து இந்த சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, இது இந்த சினிமாவுக்கு மட்டும் நீங்க பண்ற ஹெல்ப் இல்ல, சினிமா துறைக்கே நீங்க பண்ற ஹெல்ப். இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், அதாவது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் 1000 தேட்டர் 2000 தேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க, பண்ணிக்கோங்க, பாராட்டுறோம், அது வேற விஷயம், வருமானத்தை ஈட்டிக்கோங்க. ஆனால் சினிமா பிழைக்க வேண்டும் என்றால் வேலாயுதம் மாதிரி, தம்பி ஸ்ரீவெற்றி மாதிரி இவங்கெல்லாம் இது மாதிரி புது ஆட்கள் வரவேற்கப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி அத்தனை பேரும் அவங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த படத்தில் சொல்றேன். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, இந்த படத்துல கதாநாயகி அபர்ணதி ஒரு போஸ் ஒன்று இப்படி காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல. அந்த போஸ் சாதாரண போஸ் இல்லை. இன்றைய டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க. உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக மாறப்போகுது இந்த போஸ். அப்படி கண்ணத்தில் அப்படி கையை வச்சு லெஃப்ட் பிரெயின்ல அப்படி தட்டி, அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்களா ஒரு ஷாட், அப்ப அபர்ணதி கொடுத்த லுக் இருக்குல்ல, அதுதான் இந்த கதையினுடைய கம்ப்ளீட் பொட்டன்ஷியல். இந்த போஸ் இனிமேல் யார் வைத்தாலும் இந்த உலகத்தில் இது நாற்கரப்போருக்கான பேட்டன் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். இனிமேல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த போஸ்ல யார் வந்தாலும் இவன் நாற்கரப்போர் படம் பார்த்துட்டு வைக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. இதை நான் சொல்லுவதற்கு இந்த ட்ரெய்லர்ல இதனுடைய முழு அம்சம் புரியாது. இதை நீங்க படத்தை பாருங்க, நான் ஏன் இந்த போஸை இவ்வளவு வலியுறுத்தி சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேசலாம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. வாழ்த்து வந்த அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.